வணக்கம் உறவுகளே, நான் உங்களுடைய பிரியாநாதன். நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் புத்தூர் பகுதியில் வாதிரவத்து என்ற இடத்துல நாங்கள் நிற்கிறோம். தொடர்ந்து கொஞ்ச காலமாக இந்த காலநிலை மாற்றத்தை பற்றி, அதாவது இப்போ சரியான மழை பெய்து சரியான வெள்ளம் யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்கள் சரியாக பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்களும் போன காணொலியில், அதாவது முதல் காணொலியில் பார்த்துருப்பீங்க எவ்வளவு கஷ்டத்தை விவசாயிகள் அனுபவித்து கொண்டிருக்கணும். அதே மாதிரி சாதாரண மக்கள் கூட வீட்டுக்குள்ளே வெள்ளம் இடுக்க இடம் இல்லாமல் வேறு இடங்களுக்கு நாங்கள் போகிறதையும், அதே மாதிரி அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதையும் உங்களுக்கு இந்த காணொலியில் தெரிவிச்சிருக்கிறேன். இதுவும் கிட்டத்தட்ட அது சம்பந்தமான காணொலி தான். இதை நாங்கள் எங்கே பதிவு செய்திருக்கிறோம்னு சொன்ன இந்த காணொலியை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற புத்தூர் பகுதியை சேர்ந்த வாதிரவத்து என்ற பிரதேசத்தில் தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளைக்கு முன்னே இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்திருந்தாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்களென்றாலே தெரியும், இந்த வாதிரவத்து பிரதேசத்தில் வெள்ளம் பாய்ந்த வண்ணமே காணப்படுது. அதாவது மக்களின் வீடுகளுக்குள்ளேயும் சரி, அதாவது வீதியிலேனாலும் சரி மாறி மாறி வெள்ளம் பாய்ஞ்சு கொண்டே இருக்குது. அதே மாதிரி வயல்களில் சரி எல்லா இடமுமே ஒரே வெள்ளமாக காணப்படுது. இந்த வாதிரவத்து என்ற பிரதேசம் நிறைய பேற்ற வீடுகளுக்குள்ள வெள்ளம் போயிருக்கு அநேகமாக இந்த பிரதேசத்தில். இப்படி நிறைய பிரதேசங்களில் நிறைய கிராமப்புறங்களில் எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த காலநிலை மாற்றத்தால். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய உதவிகள் மக்களுக்கு தேவைப்படுது. பலதரப்பட்ட இடங்களில் இருந்து உதவிகள் வந்தாலும் கூட இப்படியான சில பிரதேசங்களை பார்க்குற போது அவ்வளவு மனக்கவலையாகவும் உண்மையாகவே கண்ணீர் வரக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையாகவே அவ்வளவு கவலையாக இருக்குது.
சமைக்கலாது அதான் இந்த கொட்டில் இருந்தாலும் செக் பண்ணிட்டு மண்டாலும் போட்டு விட்டு நான் போடுறேன் பானை தெரிஞ்சு அவங்க கொண்டாந்து வேலையில் அனுப்பிக்கலாம் வச்சு இதுக்கு தலையை பார்க்க மாட்டேங்க தலையில இந்த காணொளி மூலம் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பகிர முடியும். இந்த காணொளிக்கு கீழே உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் பதிவிடுங்க. இந்த காணொளியை நான் இதோட நிறைவு செய்தேன். இன்னும் ஒரு வித்தியாசமான காணொளியோட பல தகவல்கள் உள்ள காணொளியோட உங்களை நான் சந்திக்கிறேன். தொடர்ந்தும் எங்களோட இருங்கோ, தொடர்ந்தும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கோ. நன்றி.